பாஜக எதுக்கு விடாப்பிடியா இருக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ல? காங்கிரஸ் அங்க ஆட்சியில் இருந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்கன்னா இவங்க எல்லாம் ஆதரிச்சிருப்பாங்க. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்ப்பதற்கு காரணம் பாஜக மீது இருக்கும் பயம் கிடையாது, காங்கிரஸ் மீது இருக்கும் பயம்னு எனக்கு தோணுது. அப்படி இருக்குச்சே நீங்க காங்கிரஸ் மேல பைத்த வச்சுக்கின்னு பாஜக மேல பழிய போட்டா நியாயமா கோபால்? எதிர்கட்சிகளிலும் ஒரு சில கட்சிகள் இதை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால ஏதோ பாஜக மட்டும்தான் இதை புடிச்சு தொங்குதெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு மாநில மக்கள் தேசிய பிரச்சனைகளை அடிப்படையா வச்சு ஓட்டு போறதுல என்ன தப்புன்னு சொல்றீங்க? மக்கள் தெளிவா இருக்காங்க. சென்ட்ரலுக்கு அவங்க, ஸ்டேட்டுக்கு இவங்க அப்படின்னு. அது ஒன்னா வச்சாலும் சரி, தனித்தனியா வச்சாலும் சரி, அவங்க தெளிவா இருக்கும்போது இவங்க ஏன் குழம்புறாங்க அப்படின்னா, அப்ப இவ்வளவு நாளா புள்ளி கூட்டணியில இருக்கவங்க அதுதான் முக்கியமான இஷ்யூ அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா கோபால்? அது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்ப்பதற்கான காரணங்கள் நீங்க சொல்றது கிடையாது. பல மாநிலங்கள் இணைந்துதான் ஒரு நாடுன்னு சொல்ல வரீங்க. ஆக்சுவலா இதுல நாட்டுக்கு வேலையே இல்ல, இந்தியான்றது துணை கண்டம் அப்படின்னு சீமான் ஒரு ட்ராக் எடுக்கிறாரு. நீங்க நாங்க ஏத்துக்கிறது ஒரே நாடு அப்படின்னு இவர் ஏத்துக்கினாதான் நாளைக்கு ஐநால ஆமா ஆமா இந்தியா ஒரே நாடு. அண்ணன் சீமான் ஏத்துக்கல, எப்படி இவர் சொன்னாரு இந்த மாதிரி நான் கைத்து போட்டு கொடுத்தா அங்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னு, அந்த மாதிரியா? நான் சொன்ன மாதிரி நம்மள உப்பு கண்டம் போடுற வேலை. நீ ஒரு நாடு கிடையாது, துண்டு துண்டா இருக்கு அப்படின்னு துண்டு போடுற வேலை தான் இது துணை கண்டம் அப்படின்னு சொல்றது. அடுத்தது ஒரே நாடே ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு கான்ஃபரன்ஸ்ல கலந்துன்னு இந்த நாத்தாக்கா இவங்க பிரிவினைவாதம் பேசுறாங்க அப்படின்னு சொன்னது கரெக்ட் தானே? ஒரே நாடுன்னு சொல்றீங்கல்ல, தண்ணி எனக்கு கிடைக்குமா கர்நாடகால இருந்து? அதை பத்தி நீ வாங்கி கொடுக்க முடியுதா? நிதி பங்கீடு சரிசமமா பங்கிட்டு குடிக்கிறீங்களா? அது உங்களால முடியுது. இதெல்லாம் முடியல, ஒரே நாடு ஒரே தேர்தல் மட்டும் வேணுமான்னு சீமான் கேள்வி கேட்கிறாரு. அவர் இன்னொன்னு கூட கேட்டார், இந்த தண்ணி போறதுக்கு பாதை இல்ல, மெட்ரோ ரயில் வேணுமா அப்படின்னு கேட்டார். இழுத்து முடியலாமா மெட்ரோ ரயில? தண்ணி போறதுக்கு பாதை இல்ல, விமானம் ஓடுறதுக்கு பாதையா அப்படின்னு ஏர்போர்ட் எல்லாம் இழுத்து முடியலாமா? இதே சென்னைக்கு வேலூர் பக்கத்துல இருந்து தண்ணி வரணும் அப்படின்னு சொன்னப்போ அண்ணன் என்ன சொன்னாரு, இங்க இருந்தெல்லாம் தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொன்னார். ஒரே மாநிலத்துக்குள்ளேயே ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் அரவிந்த். சார் நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? நிறைய நடந்துட்டு இருக்கு. நீ என்னதை கேட்குற? முக்கியமா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இதை பார்க்கும்போது இந்த செய்தியில குறிப்பா எனக்கு தெரிய வர்றது என்னன்னா, பாஜக மட்டும்தான் இதை விரும்புது, மற்ற எதிர்கட்சிகள்லாம் விரும்பல அப்படின்னு தோணுது. பாஜக எதுக்கு விடாப்பிடியா இருக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில்? மற்ற கட்சிகள்லாம் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்றதுக்கு காரணத்தை சொல்லுங்க. அப்போ நான் சொல்றேன் பாஜக ஏன் இதை விரும்புகிறார்கள் அப்படின்னு. பாஜக மட்டும் இல்ல, எதிர்கட்சிகளிலும் ஒரு சில கட்சிகள் இதை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால ஏதோ பாஜக மட்டும்தான் இதை பிடிச்சி தொங்குதெல்லாம் சொல்லாதீங்க. அடுத்தது இதை எதிர்ப்பதற்கான காரணங்கள் என்னன்னா, அப்போ மாநில தேர்தல்கள், மாநில சட்டசபை இது அப்படின்றதெல்லாம் முக்கியத்துவம் குறைந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா முக்கியத்துவம் குறைந்துன்னா எது பவர்ல எதுவும் கை வச்சிருவாங்களோ? அதாவது இவங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்னா நடக்கும்போது நேஷனல் இன்ட்ரெஸ்ட், தேசிய பிரச்சனைகள் தான் முக்கியத்துவம் பெறும், மாநில பிரச்சனைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. அதனால தேசிய பிரச்சனைகளை அடிப்படையா வச்சு ஜனங்க ஓட்டு போடுவாங்க. அப்போ மாநில கட்சிகளுடைய இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிரும், எல்லாமே தேசிய பிரச்சனைகள் அப்படின்னு. தேசிய பிரச்சனைகளை அடிப்படையா வச்சு ஓட்டு போறதுல என்ன தப்பு அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ 77 தேர்தல், எமர்ஜென்சிக்கு பிறகு நடந்த தேர்தல், அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே தேசிய பிரச்சனைகளை வச்சு அது எமர்ஜென்சி கொண்டு வந்த இந்திரா காங்கிரஸ் போக வேண்டும் அப்படின்னு ஜனங்க ஓட்டு போட்டாங்க. ஆனா தமிழகத்துல அந்த மிசா கால கொடுமைகள் அப்படின்னு இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. திமுகவினர் ஏராளமான பேர் அந்த கொடுமைகளை அனுபவித்தார்கள். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், வரலாறு. நிறைய பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அப்படியே ஒரு கேள்வி முறையே கிடையாம அப்படியே கபாலு தூக்கி மிசா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போட்டுறது அப்படின்லாம் நிறைய இருந்ததுங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்க திமுக அந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியவில்லை. அடுத்தது சுதந்திரத்துக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்கள்லாம் இப்படித்தான் நடந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சில மாநிலங்களை டிஸ்மிஸ் பண்ணுறது, இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நிறைய பண்ணாங்க. அப்போது அந்த தேர்தல்கள் மாறி மாறி வருகின்றது. இதனால் அந்த முறை மாறிவிட்டது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய தேர்தல்கள் ஒன்றாகத்தான் நடந்தது. இப்போது இந்த இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிரும், நேஷ்னல் இஷ்யூஸ் மட்டும்தான் அப்படின்னு சொன்னால்
ஒரு மாநில மக்கள் தேசிய பிரச்சனைகளை அடிப்படையாக வச்சு ஓட்டு போகிறதுல என்ன தப்புன்னு சொல்கிறீங்க? அப்போ மாநில மக்கள்னா மாநிலத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும், நாட்டை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு ஏதாவது நீங்கள் சொல்ல வரீங்களா? ஒடிஷாலையும் ஆந்திராலையும் வந்து இன்றைக்கும் சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் ரெண்டும் ஒன்றா தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ அவங்க வந்து இல்லை நீங்கள் வந்து ஒரு மாதம் தள்ளி வைங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? சொல்லலைல்ல. ஒடிஷாவை பொறுத்த வரைக்கும் அங்கே இந்த 24 தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும், அதுக்கு முன்னாடி 14 ஆகட்டும் இல்லை 19 ஆகட்டும், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து ஓட்டு சதவீதம்ன்றது கொஞ்சம் அதிகமாகி இருக்கும். ஆனால் அவங்க எத்தனை பார்லிமெண்ட் சீட்டு ஜெயிச்சாங்களோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக சட்டமன்றத்தில் அவர்களுடைய பலம் இன்க்ரீஸ் ஆகுதான்னு கேட்டால் கிடையாது. மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. மாநிலத்துக்கு நவீன் பட்நாயக் அவர்கள், மத்தியில் பாஜக, இப்படித்தான் வந்து அவர்கள் முடிவெடுத்து ஓட்டு போட்டாங்க ஒரே தேர்தலாக நடக்கும் பொழுதும். அப்போ அந்த மக்களை நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்க கரெக்டாக தான் யோசிச்சு போடுறாங்க. யார் மாநிலத்துக்கு வேணும், யார் நாட்டுக்கு வேணும். ஆமா. அதே மாதிரி 1980 பாராளுமன்ற தேர்தல் எடுத்துக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா முதல்ல இந்திரா காங்கிரஸ் ஆட்சிக்கு வருகின்றது. அந்த தேர்தலில் வந்து இந்திரா காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி. அந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி அதிகமான இடங்களில் ஜெயிக்கின்றது. அதுக்கப்புறம் அவங்க வந்து எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்படுகின்றது. அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலுடைய அந்த வெற்றி அப்படியே பிரதிபலிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர் தோத்து போயிருக்கணும், மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கணும். ஆனால் வரலையே. மக்கள் தெளிவாக இருக்காங்க, சென்ட்ரலுக்கு அவங்க ஸ்டேட்டுக்கு இவங்க அப்படின்னு. அது ஒன்றா வச்சாலும் சரி, தனித்தனியாக வச்சாலும் சரி, அவங்க தெளிவாக இருக்கும்போது இவங்க ஏன் குழம்புறாங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. முதல்ல இந்த மல்டிபிள் எலெக்ஷன்ஸ்னால என்ன ப்ராப்ளம்ன்றதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் பாஜக ஏன் விடாப்படியா இருக்குது அப்படின்னு உங்களை மாதிரி சில பேர் கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் சில பேர் தான் கேட்குறாங்களா? சரி, உங்களை மாதிரி கேட்பவர்கள் அப்படி வச்சுக்கலாமா? அந்த சில பேர் அப்படின்றத சிவப்பு மை வச்சு அடிச்சிருங்க. இப்போ ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வருகின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் போகின்றது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அது வந்துடும். அதுக்கப்புறம் அந்த வளர்ச்சி திட்டங்கள், நலத்திட்டங்கள் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. இது ஒரு தேர்தல் ஒரு இடைத்தேர்தலுக்கு அது கூட என்ன சொல்லுவாங்க, அந்த பகுதிக்கு மட்டும்தான், மற்ற பகுதிகளுக்கு இல்லை அப்படின்றதெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு மாநிலத்தில் தேர்தல் அப்படின்னு வந்தாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களுக்கு ஒரு 2 மாதங்களுக்கு அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்றது வந்துடும். அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டே டு டே அஃபேர்ஸை மட்டும்தான் வந்து ரன் பண்ணிட்டு போகலாமே தவிர புதுசாக எதுவும் முன்னெடுக்க முடியாது. இப்போது மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சி அப்படி வச்சுப்போமே. அப்போ அவங்க ஏதாவது ஒரு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, புதுசாக ஒரு திட்டம் இது பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 3 மாநிலம் 4 மாநிலத்தில் எலெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் ஐயோ இதனுடைய இம்பேக்ட் அங்கே இருக்குமோ என்ன அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ அதை எதையும் பண்ண முடியாது. அந்த எலெக்ஷனில் திடீர்னு எதிர்கட்சிகள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா நாங்கள் தான் அப்படின்னு வாங்க. அதுக்கப்புறம் ரிஃபார்ம்ஸ் வில் டேக் அ பேக் சீட்டு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. இதெல்லாம் நான் ஒன்று கேட்குறேன். இப்போது 234 தொகுதி நம்ம அமெரிக்காவில் இருக்க மாதிரி இந்த 1/3 சீட்டுக்கு எவ்ரி 2.5 1/3 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸில் இப்படி ஒரு கணக்கு வச்சு அப்படி எலெக்ஷன் வைக்கணும்னா யாராவது ஒத்துப்பாங்களா? ஒரு கண்டினியூட்டி வேணும். ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா 5 வருஷம் முழுக்க அவங்க ஆட்சி செய்ய வேண்டும். இப்போது இதில் மாநில கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் ஒன்று கேட்குறேன், நேஷனல் இஷ்யூஸ் வில் கெட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் புள்ளி கூட்டணிக்கு தைரியம் இருந்தது அப்படின்னா கரெக்டுங்க. நேஷனல் இஷ்யூனும் போது ஜனங்க மோடி அரசாங்கம் வேணாம், ராகுல் காந்தி தான் ஓணும் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. அப்போ சட்டமன்ற தேர்தலோட, ஏன்னா மாநிலங்களில் இந்த மாநில கட்சிகள் வலுவாக இருக்கின்றன. அப்போ இதே நேரத்தில் நம்ம வந்து பாராளுமன்ற தேர்தலையும் கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த இஷ்யூவோட நேஷனல் இஷ்யூ ஜனங்க வந்து ராகுல் காந்தி தான் வேணும்னு நினைக்கிறாங்க. அப்போது நாடு முழுமைக்கும் இந்த புள்ளி கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு நம்ப வேண்டியது தானே. அதாவது இவங்க மாநில பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும், நேஷனல் இஷ்யூஸ் தான் அப்படின்னு சொல்லும் போது அப்போ இனிமேல் ஜென்மத்துக்கும் காங்கிரஸ் ஜெயிக்காது அப்படின்னு இவங்களா சொல்கிற மாதிரி இருக்கு. நேஷனல் இஷ்யூஸ் அப்படின்னும் போது காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவது, இல்லை இவங்க சொல்கிற மாதிரி மோடி பாஜகவை பதவியிலிருந்து அகற்றுவது அப்படின்றது நேஷனல் இஷ்யூ கிடையாதா? அப்போ இவ்வளோ நாளாக புள்ளி கூட்டணியில் இருக்கவங்க வந்து அதுதான் முக்கியமான இஷ்யூ அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா கோபால்? எனக்கு பதில் சொல்லுங்க. நேஷன் அப்படின்னு வந்தாச்சுன்னா மக்கள் வந்து மோடியைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு நீங்களே ஒத்துக்கிற மாதிரி இருக்கு அரவிந்த். எனக்கு புரியல. இல்ல காரணம் அவங்க சொல்றது இந்த இந்துத்துவா உள்ள கொண்டு வர்றாங்களே.
இப்போ இத்தனை நாள் மாநிலமா பிரிஞ்சிருந்ததை நீங்க ஒரே மொத்தம் கொண்டு வந்தீங்கன்னா ஹிந்து அப்படின்ற மெஜாரிட்டியை காமிச்சு நீங்களே இப்போ தொடர்ந்து வெற்றி பெற்று இருப்பீங்க. நாங்க என்ன பண்றதுன்னா உங்களுடைய மறைமுக கேள்வியா இருக்கு. அப்போ இந்துத்வா அப்படின்னு சொன்னா மாநில கட்சிகள் தோத்து போடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு பதில் சொல்லுங்க. இல்ல தனியா வச்சா மட்டும் அவங்க அதை வந்து முன்னெடுக்க போவது இல்லையா? மகாராஷ்டிரால சட்டமன்ற தேர்தல் நடந்தது. இப்ப நீங்க சொல்ற குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பாஜக வந்து அங்க இந்துத்துவாவை முதன்மைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னா அப்போ அவங்க ஜெயிச்சுட்டாங்கல்ல. ஒன்னா வச்சிருந்தாலும் தனியா வச்சிருந்தாலும் அவங்க தான் தானே பண்ணியிருக்க போறாங்க. ஏன் பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவங்க இந்துத்துவா தூக்கி அண்ணாட பக்கம் உட்கார வச்சுட்டாங்களா? நீங்க பாஜக மேல சொல்ற குற்றச்சாட்டே எப்ப பார்த்தாலும் அவங்க இந்துத்துவா இதை தான் பேசுறாங்க அப்படின்னு. அப்ப பாராளுமன்ற தேர்தலையும் அதைத்தானே பேசியிருப்பாங்க. அப்ப ஏன் அவங்களால அதிக தொகுதிகளில் ஜெயிக்க முடியல? இப்ப மட்டும் ஏன் வந்து ஒரு மேசிவ் விக்டரி? இது எப்படி சாத்தியமாச்சு? எனக்கு பதில் சொல்லுங்க. அதனால இந்துத்வா அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இப்போ ஒரு டீம் தேர்த்து போயிடுச்சுன்னா ஏதோ காரணம் சொல்லுவாங்க பாருங்க, காத்து வேகமா ஆச்சுது இப்படி ஆரம்பிச்சு எதை ஒன்னா சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. அவங்க என்னைக்குமே இந்துத்துவா பேசுறாங்க, இதை தானே நீங்க சொல்றீங்க. அப்ப மகாராஷ்டிரா பாராளுமன்ற தேர்தலில் தோத்து போயிட்டு சட்டமன்ற தேர்தலில் எப்படி அளவுக்கு அதிகமான வெற்றி பெற்றார்கள்? எனக்கு அது பதில் சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதுல சீமான் மட்டும் கருத்து கொஞ்சம் தனியா தெரியுது. ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றீங்க, நாங்கள் ஒரே நாடுன்னு சொல்லவே இல்லை, நீங்கள் எப்படி அதுக்குள்ளே ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரலாம் அப்படின்றாரு. பல மாநிலங்கள் இணைந்து தான் ஒரு நாடுன்னு சொல்ல வரீங்க. ஆக்சுவலாக இதில் நாட்டுக்கு வேலையே இல்லை, இந்தியான்ற ஒரு துணை கண்டம் அப்படின்னு சீமான் ஒரு ட்ராக் எடுக்கிறாரு. அந்த ட்ராக் எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்னதை நான் பார்க்கல, நீங்கள் சொன்னதை வச்சு சொல்கிறேன். துணை கண்டம்னா என்னங்க அர்த்தம் எனக்கு சொல்லுங்க. எனக்கு உப்பு கண்டம் தெரியும், துணை கண்டம் தெரியாது. இதுவும் அகைன் இந்த வெள்ளக்காரங்க கிளப்பி விட்ட ஒரு இது. அதாவது பல மொழிகள், அதுக்கப்புறம் பலவிதமான கிளைமேட், உயர்ந்த மலைகள், பள்ளத்தாக்குகள், ஆறுகள், அதிக மழை பொழியும் இடங்கள், பாலைவனங்கள், காடுகள், வெட்டவெளியான இடங்கள், இதெல்லாம் இருக்கிறதுனால இந்தியா துணை கண்டம் அப்படின்னு. சீனா போய் பாருங்க, அமெரிக்கா போய் பாருங்க, பாலைவனங்கள் இருக்கு, ஐஸ் கட்டி ஆகிற இடங்கள் இருக்கு, பயங்கரமா மழை பொழியிற இடங்கள் இருக்குது, மலைகள் இருக்குது, கிராண்ட் கேன்யன் மாதிரியான பள்ளத்தாக்குகள் இருக்கின்றன, நல்ல வளமையான பூமி இருக்குது, ஒண்ணுமே முளைக்காத இடம் இருக்குது. அதையே வந்து நீங்க அமெரிக்காவை ஒரு துணை கண்டம்னு சொல்ல மாட்டேன்றீங்க. அமெரிக்காவே ஒரு கண்டம், அதுல அந்த பக்கம் கனடா, இந்த பக்கம் சவுத் அமெரிக்கான்னு பிரிச்சு போட்டாங்க. அப்ப அமெரிக்காவையும் துணை கண்டம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் அதை சொல்ல மாட்டேன்றீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நம்மளோட உப்பு கண்டம் போடுற வேலை இது. நீ வந்து ஒரு நாடு கிடையாது, துண்டு துண்டா இருக்கு அப்படின்னு துண்டு போடுற வேலை தான் இது துணை கண்டம் அப்படின்னு சொல்றது. அதை நான் ஏத்துக்க, இந்த கருத்தை ஏத்துக்க மாட்டீங்களா நீங்க? நிச்சயமா நான் ஏத்துக்க மாட்டேன். எவர் சொல்றது பல மாநிலங்கள் சேர்ந்து ஒரு ஒன்றியம் தான் பேர் சுட்டுறாரு, நாடுன்னு வர மாட்டாரு. அப்படியா? அண்ணல் அம்பேத்கர் இந்த அரசியல் சட்டத்தை எழுதும் போது எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தார் அப்படின்றத படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கேள்வி கேளுங்க. மாநிலங்கள் கரெக்டுங்க, இந்த மாநிலங்கள்லாம் ஒன்று சேர்ந்தது. ஆனா இந்த மாநிலங்களால இந்தியா மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. மாநிலங்கள் இந்தியாவாக உருவாகவில்லை. யுஎஸ்ஏக்கும் இதுக்கும் அதுதான் வித்தியாசம். அங்க பல மாகாணங்கள் ஒன்று சேர்ந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இங்க ஒரு நாடு அது நிர்வாக வசதிக்காக மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இப்ப நினைச்சா ஒரு மாநிலத்தை ரெண்டா பிரிக்கலாம், இல்ல ரெண்டு மாநிலத்தை ஒன்னா சேர்க்கலாம். இந்த மாநிலத்தில் இருக்க இந்த பகுதியை அவங்களுக்கு கொடுக்கலாம், அந்த பகுதியை இவங்களுக்கு கொடுக்கலாம். சத்தீஸ்கர்னு ஒரு ஸ்டேட் வந்ததுங்க. எங்கேருந்து வந்தது? ஜார்க்கண்ட் வந்தது. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? ஏற்கனவே இருக்கிற மாநிலங்களை பிரிச்சு தானே இதெல்லாம் வந்தது. அப்போ மாநிலங்கள் சேர்ந்துதான் நாடு உருவாகுச்சு அப்படின்றதே முதல்ல ஏத்துக்க முடியாது. அரசியல் சட்டம் புரியாம அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கும் போது அவர் சொன்ன கருத்துக்கள் இதெல்லாம் தெரியாம பேசுறவங்களுடைய வேலை. அடுத்தது ஒரே நாடே ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கின்னு இந்த நாத்தாக்கா இவங்க பிரிவினைவாதம் பேசுறாங்க அப்படின்னு சொன்னது கரெக்டு தானே? நீங்க நாங்க ஏத்துக்கிறது ஒரே நாடு அப்படின்னு. இவர் ஏத்துக்கினாதான் நாளைக்கு வந்து ஐநால ஆமா ஆமா இந்தியா ஒரே நாடு, அண்ணன் சீமான் ஏத்துக்கல, எப்படி இவர் சொன்னாரு இந்த மாதிரி நான் கைத்து போட்டு கொடுத்தா அங்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்த மாதிரியா? இவர் யாரு ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும்? அண்ணல் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை கொடுத்துட்டு போயிட்டார், அதுல இப்படிதான் இருக்குது. இவர் ஏத்துக்கல அப்படின்னா உடனே அதை வந்து ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிட முடியுமா? இதுல இந்த புள்ளி கூட்டணியில் இருக்கவங்களாம் அரசியல் சட்டத்தை காப்போம் அப்படின்னு சொல்லி தெரியுறாங்களா? அப்ப சீமான் அவர்கள் பேச்சுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அவங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது நீங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்ல இந்த பேச்சை திமுக ஆதரிக்குன்னு நினைக்கிறீங்களா? எதுக்குன்னு நினைக்கிறீங்களா சிமானோட பேச்சை? புள்ளி கூட்டணியில அவங்க சொல்றாங்க அரசியல் சட்டத்தை காப்போம் அப்படின்னு. அப்ப அதுக்கு எதிராக பேசுறவரை இவங்க வந்து கண்டிக்கணுமா வேணாமா? ஏன் பண்ணல?
இல்ல எனக்கான கேள்வி என்னன்னு கேட்டா, சீமான் சொல்றது பல மாநிலங்களிலிருந்து ஒன்றியம் சொல்றாரு. ஒரு காலத்துல அண்ணா அவர்கள் தமிழ்நாடு தனிநாடு வேணும் கேட்கும்போது இல்ல தனி நாட்டுக்குள்ளே நாடா அப்படி எல்லாம் கேட்டதா சொல்றாங்க. பெருமையா வேற திமுக பேசிக்கிறாங்க. அப்ப சீமானும் அந்த ட்ராக் தானே எடுக்கிறாரு. எந்த ட்ராக் ஒண்ணு எடுத்துட்டு போட்டேங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் நினைக்கிறேன் அவர் நிறைய காமெடியா பேசிட்டு இருக்கிறதுனால இதையும் அவங்க காமெடியா எடுத்துக்கினாங்க போல இருக்குது. இதுக்கெல்லாம் எதுக்கு நம்ம பதில் சொல்றது அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல இருக்குது. அப்ப அந்த ஐபிஎஸ் அதிகாரி அந்த சைபர் கான்ஃபரன்ஸ்ல சொன்னது கரெக்ட் தான். பிரிவினைவாதம் பேசுகின்றார்கள். ஒரே நாடுன்னு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா அப்ப பிரிவினைவாதம் இல்லாம வேற என்னவா? அவர் சொன்னதா நீங்க சொல்லியிருக்கீங்க. அதை வச்சு நான் சொல்றேன். அடிப்படை கருத்து வேறையாவில் இருக்கு. என்ன கேட்க வேண்டிய உரிமைகளும் சரியாக கிடைத்தால் நாங்களும் கொள்கைக்கு வர்றோம். எனக்கு கிடைக்காத பட்சத்துல தான் தமிழ் தேசியம்னு தனியா பேசாத நீங்க பிரிவினைவாதம் சொல்றீங்கன்னு சீமான் சொல்றாரு. என்ன உரிமை கிடைக்கல இருக்கு? இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்குல்ல, நீங்க இது அப்புறம் கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஒரே நாடுன்னு சொல்றீங்கல்ல, தண்ணி எனக்கு கிடைக்குமா கர்நாடகால இருந்து, அதை ஃபர்ஸ்ட் நீ வாங்கி கொடுக்க முடியுதா? நிதி பங்கீடு சரிசமமா பங்கிட்டு கொடுக்குறீங்களா? அது உங்களால முடியாது. இதெல்லாம் முடியல, ஒரே நாடு ஒரே தேர்தல் மட்டும் வேணுமான்னு சீமான் கேள்வி கேட்கிறாரு. அவர் இன்னொன்னு கூட கேட்டார். இந்த தண்ணி போறதுக்கு பாதை இல்ல, மெட்ரோ ரயில் வேணுமா அப்படின்னு கேட்டார். இழுத்து முடியலாமா மெட்ரோ ரயில? தண்ணி போறதுக்கு பாதை இல்ல, விமானம் ஓடுறதுக்கு பாதையா அப்படின்னு ஏர்போர்ட் எல்லாம் இழுத்து முடியலாமா? அவர் ஏதோ காமெடி பண்ணிருக்கிறாரு. அவர் சொன்னதை வச்சு நீங்க கேட்டுக்கிறீங்க. சரி, நான் கேட்கிறேன். இப்ப அந்த மாநிலத்தில இருந்து இங்க தண்ணி வரல அப்படின்னு சொல்றீங்கல்ல, இதே சென்னைக்கு வேலூர் பக்கத்துல இருந்து தண்ணி வரணும் அப்படின்னு சொன்னப்போ அண்ணன் என்ன சொன்னாரு? இங்க இருந்து எல்லாம் தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொன்னாரு. ஒரே மாநிலத்துக்குள்ளேயே ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? சீமானா? சீமான் இன்னொருத்தர். நீங்க வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பாத்தீங்கன்னா தெரியும். இங்க இருந்தெல்லாம் நாங்க தண்ணி அனுப்ப மாட்டோம் சென்னைக்கு அப்படின்னாரு. சரி, இப்போ ஒரே நாடு நாங்க ஒத்துக்க மாட்டோம், மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தது அப்படின்னா அதே லாஜிக் அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு மாநிலம் அப்படின்றது மாவட்டங்கள் ஒன்று சேர்ந்தது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஆமா, ஒத்துக்கணும்ல. ஆமா. அப்போ இந்த நிதி பங்கீடு சரியில்லை அப்படின்னா அப்ப கோயம்புத்தூர்காரங்க திருப்பூர்காரங்களா ஏங்க நாங்க எவ்வளவு வரி கட்டுறோம், எவ்வளவு தொழில் இருக்குது, எங்க பணத்தெல்லாம் கொண்டு போயிட்டு நீங்க மத்த டிஸ்ட்ரிக்ட் குத்துனுக்கிறீங்க, நாங்க கட்டுற வரியை எங்களுக்கு மட்டும் செலவு பண்ணுங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? மாவட்டத்தை ஏற்படுத்தி விட்டுருவீங்க போல. நீங்க அந்த மாதிரி பேசுனா நான் இந்த மாதிரி தான் பேசுவோம். உங்க லாஜிக் படி தான் நான் பேசுறேன். நான் புதுசா எதுவும் பேசல. சரி, சோ இப்ப புரியுதா உங்க லாஜிக் எவ்வளவு முட்டாள்தனமான கேள்வி அப்படின்னு? அப்புறம் இதுக்கு போய் என்ன பதில் சொல்றீங்க நீங்க? இல்ல மாவட்டங்களும் மாநிலங்களும் ஒன்றா? நீங்க தானங்க சொன்னீங்க மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து நாடுன்னு சொன்னீங்க. ஆமா. அப்ப மாவட்டங்கள் ஒன்று சேர்ந்து மாநிலம்னு நான் சொன்னா தப்பா? இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரலையா? அதே மாதிரி எங்க மாவட்டத்துக்கு நிதி இல்ல, சரியா பங்கிடலன்னு யாரும் குரல் கொடுக்கல. ஏன்னா கொடுக்குறாங்களே. இப்ப கொங்கு நாடுன்னு ஒரு கோரிக்கை வந்தது, நாடு நடுவுல வந்தது இல்ல? ஆமா. எங்க கொங்கு பகுதியை தனி மாநிலமாக்குங்க. இவ்வளவு ஏங்க அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு? தமிழ் இனம், மத்ததெல்லாம் இனம் கிடையாது, மொழிதான் இனம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவங்களை கொண்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில் செக் பண்ணியப்பா இவர் பிளட் டெஸ்ட்டோ இல்லை ஸ்கேன் பண்ணியோ இல்லை சிடி ஸ்கேனோ ஏதோ பண்ணி இவர் வாய் திறக்க மாட்டார், இவர் என்ன மொழியை சார்ந்தவர்னு கண்டுபிடிங்க என்ன முடியுமா? ஆனால் அதுக்கு சிம்பிளாக ஒரு டெக்னிக் இது. சிடி ஸ்கேன்லாம் போவானா, நறுக்குன்னு உன்னை கிள்ளணும்னு வச்சுங்க, உன் தாய்மொழி ஏதோ அதில் தான் நீ கத்துவேன். ஆமாம், அது நம்ம அந்த வடிவேலு கூட ஒரு படத்தில் பண்ணியிருப்பார். சரி, இப்போ மொழிதான் இனம், மற்றதெல்லாம் மாறக்கூடியது அப்படின்னு சொன்னார். அதாவது மதம் மாறக்கூடியது, அதெல்லாம் இது. ஸோ மொழி தான் இனம்னு சொன்னார். இப்போ நான் ஒன்னேன்னு கேட்குறேன் அரவிந்த், நீங்கள் ஆஸ்பத்திரியில் தானே பிறந்தீங்க? ஆமாம். நீங்கள் குழந்தை பிறக்கும்போது பக்கத்து பெட்டில் ஆந்திராலேருந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, குளிப்பாட்டும் போது குழந்தைய மாற்றி விட்டுறாங்க. நீங்க ஆந்திராவுக்கு கிளம்பி போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? தெலுங்கு தானே பேசியிருப்பீங்க. அப்போ நான் தமிழன், பிறப்பால் தமிழன் உங்களுக்கு எங்கேயாவது உரைச்சிருக்குமா? நேனே தெலுங்கு பிட்டா அப்படிதான் சொல்லுவீங்க. அப்புறம் இதுல எங்க வந்தது இனம்? அதாவது அடிப்படையிலேயே பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற மாதிரி இதுல பில்டிங்கும் வீக் பேஸ்மெண்ட்டும் வீக். எதையோ ஒரு போட்டு உளறி நிற்கிறாரு. நீங்களாம் அதை பிடிச்சிங்கன்னா அப்படி சொல்லிட்டாரு இவரு சொல்லிட்டா அப்படின்னு நீங்க இத்தனை கருத்துக்கள் எதிர்கருத்துக்கள் வருது இல்லை. அதுல குறிப்பா பார்க்கப்படுறது இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல், பார்லிமெண்ட்டுக்கும் இங்க சட்டமன்றத்துக்கும் ஒரே மாதிரி தேர்தல், மக்களுடைய மனநிலைமை மாறும். இப்போ அவருக்கு ஓட்டு போட்டு இவருக்கு ஓட்டு போட்டோம்னா அவருக்கு ஜெயிச்சிட்டாருன்னா அந்த நிதி பங்கி நமக்கு வராமல் போயிடுவார் எதிர்கட்சியா இருந்தா. ஸோ சேம் ரெண்டு பேரே ஒரே இடத்துல நிதி நமக்கு நிறைய வரும். மக்கள் அந்த ஒரு எண்ணத்துல பாஜக போட்டுருவாங்க ஓட்டுன்னு தானே இங்க எதிர்கட்சிகள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ 24 பாராளுமன்ற தேர்தல் வந்தது. ஆமா. லெட் அஸ் சே இந்த தேர்தலில் இப்போ ஆக்சுவலாக இப்போ நடந்த தேர்தலில் திமுக கூட்டணி புள்ளி கூட்டணி 40-40 ஜெயிச்சிட்டாங்க. சரி, மத்தியில் யார் ஆட்சியில் இருக்காங்க? பாஜக. இப்போ 26ல் தேர்தல் வரப்போகுது. அப்போ அந்த யோசனை வராதா? மத்தியில் பாஜக தானே ஆட்சியில் இருக்காங்க, இங்கே திமுக வந்ததுன்னா நிதி பங்கீடு வராது, டபுள் என்ஜின் சர்க்கார் வேணும் அப்படின்னு ஜனங்க யோசிச்சு 26ல் பாஜகவுக்கு தான் 234 200 சீட்டு ஜெயிக்க வைக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? திமுகவில் சொல்றாங்கல்ல
200 ஜெயிக்க போறோம் அப்படின்னு. 200 இல்லை 234 கூட ஜெயிக்கலாம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல. நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ ஜனங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? ஒன்னா நடந்தா மட்டும்தான் யோசிப்பாங்களா? ரெண்டாவது, அந்த நேரத்தோட இப்போ இந்த 2 வருட காலகட்டத்தில் 24 மேலேருந்து 26 மேக்கு வரைக்கும் நடக்கிற விஷயங்களை பார்க்குறாங்க. இவங்க சொல்றாங்க எங்களுக்கு நிதி பங்கீடு வரவில்லை, அதுக்கப்புறம் அந்த வெள்ள நிவாரணம் வரல, அந்த ரிலீஃப் ஃபண்டு வரல, எதுவுமே வரல, மாற்றாந்தாய் மனப்பான்மை, தொழிற்சாலையெல்லாம் அங்கே கொண்டு போயிடுறாங்க, எல்லாம் சொல்லினுங்கிறாங்கல்ல. அப்போ பாஜக வந்து பாருங்க ஊபி மாபி இப்படிலாம் சொல்லிட்டு டபுள் என்ஜின் சர்க்கார், மாநிலத்திலையும் மத்தியிலையும் வந்து ஒரே ஆட்சி இருந்ததுன்னு சொன்னா இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் வரும். அட்லீஸ்ட் நம்ம ஆந்திரா மாதிரி அங்க சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் மத்திய அரசாங்கத்தோட ஒத்து போற கட்சி ஆட்சியில் இருந்ததுன்னு சொன்னா, போன தடவை சொன்னாங்களா பட்ஜெட்ல வந்து பாருங்க பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் மட்டும் அலோகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பெனிஃபிட் வரும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணா அப்ப ஜனங்கள்லாம் வந்து திமுகவை வந்து படுதோல்வி அடைய வச்சுட்டு பாஜகவை ஜெயிக்க வச்சிருவாங்களா? எனக்கு பதில் சொல்லுங்க. அது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்ப்பதற்கான காரணங்கள் நீங்க சொல்றது கிடையாது. வேற ஏதோ நீங்க போட்டு உழப்பினுக்கிறீங்க. அது என்ன காரணம்னு நீங்க வந்து டயக்னோஸ் பண்ணவும் தெரியல, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவும் தெரியல. அதானே எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இந்தி கூட்டணியில் குறிப்பா திமுகவும் இருக்குது, எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் நிறைய பிரச்சனைகளுக்கு ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்த திமுக, அந்த இந்தி கூட்டணி சேர்ந்த பல கட்சிகள் இங்கே கொஞ்சம் சைலண்டாக பேருக்கு குரல் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. காரணம், ஒரு பார்லிமெண்ட் வாட்டி செலவு பண்ணணும், சட்டமன்ற தேர்தலுக்கு வாட்டி செலவு பண்ணணும், இப்போ ஒரே முறைனா செலவு கம்மியாயிரும், ஒரே டைமோட முடிச்சுக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள இருக்குமோ, அதனால தான் சைலண்டாக கொஞ்சம் வேணும் வேணான்ற மாதிரி குரல் கொடுக்குறாங்க. அரவிந்த், நீங்க சரியான கேள்வி கேட்டீங்க. சொல்ல போனா மாநில கட்சிகள் இதை வரவேற்க வேண்டும். கரெக்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு எலெக்ஷன்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? அதான் கேட்குறேன். அது நான் சொல்றது வந்து இந்த 28 பாயிண்ட் சம்திங் ஏதோ சொல்லிக்கிறாங்க எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு, அதுதான். அதுக்கு மேலெல்லாம் நான் சொல்லலை. ஆனா ஒரு சில கட்சிகள் வந்து அந்த வேட்பாளர் நேர்காணலும் போது 2 கோடி செலவு பண்ணோம் இப்படிலாம் சொல்றதா நம்ம ஏதோ செய்திகள் பார்க்குறோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. அதனால உண்மை ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்களை வச்சு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் நிறைய இந்த மாதிரி என்ஜிஓக்கள் அவங்கெல்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி தேர்தலில் இத்தனை 1000 கோடி செலவாகி இருக்கின்றது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிறைய செலவாகுது நம்ம பார்க்குறோம். நிறைய கட்சிகள் இருக்குது செலவு பண்ணுறாங்க. அப்போது பாருங்கள் 24 இப்போ தான் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சுது. மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு அது வரப்போகுது. ஆமாம், மறுபடியும் செலவு. மேபி இதில் பார்த்தீங்கன்னா அந்த பணக்கார கட்சியும் பணக்காரங்களாக இருக்கும், வேட்பாளர்களும் பணக்காரர்களாக இருப்பார்கள். அப்போ வந்து எம்பி தனியாக நிற்க போறார், எம்எல்ஏ தனியாக நிற்க போறார். எம்எல்ஏ வந்து எம்பி நிற்க போறதுன்றது ரொம்ப அபூர்வம் இல்லையா? ஸோ அவங்க வந்து அதை செலவு பண்ணுவாங்க, இவங்க இதை செலவு பண்ணுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சரி அவங்களோட சொல்ல முடியாது, டோலர்ஸ் அவங்களுக்கு பெரிய நிதி வசதி இல்லைன்னா பாஞ்சி 10 கொடுக்கறதுக்கு மவராசம் இருக்காங்க, அதனால அவங்களுக்கும் அது பிரச்சனை இல்லை இல்லையா? அது இல்லாத கட்சிகள் இப்போ அண்ணன் சீமான் அவர்களே எடுத்துக்காங்க, திரள் நிதின்னு குரல் ஊத்துனுங்கிறாரு. எவ்வளோதான் ஜனங்க கொடுப்பாங்க? என்னங்க இப்போதானங்க கொடுத்தா மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? சீமான் அவர்கள் இல்லை, யாராகவே இருந்தாலும் ஒரு எலெக்ஷன்னா எவ்வளோ செலவாகுது. அவர் வந்து நான் ஓட்டுக்கு காசு கொடுக்கறது இல்லைன்றாரு, கரெக்ட் கொடுக்கறது இல்லை. இருந்தாலும் அந்த பதாகைகள், சுவரொட்டிகள், அந்த துண்டு பிரசுரங்கள் இதெல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஊர்திகளில் ஊராக சென்று அவரை மாதிரியே பேசுகிறேன், அது வந்து பரப்புரை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் தொண்டர்கள் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு டீ காப்பியாவது வாங்கி கொடுக்க வேணாமா? அதுக்கெல்லாம் காசு செலவாகும்ல. அப்போ அவங்கெல்லாம் யோசிக்கணும், ஒரே இதுவா வந்துச்சுன்னா ஒரே செலவா போயிடும், நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஏன் இதெல்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலங்க. இல்ல அதான் கேட்கிறேன், நான் உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி வெளியில எதிர்ப்புன்ற மாதிரி தானோ இது? அது வந்து எனக்கு பார்த்தா அப்படித்தான் தெரியுது. பார்லிமெண்ட் ஸ்ட்ராங்கான எதிர்ப்பு இல்லையே, சும்மா பேருக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு கையை தூக்கிட்டு உள்ள என்னையா அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. ஸ்ட்ராங்கா எதிர்ப்பு தெரிவிக்கல யாருமே. இல்ல, ஆக்சுவலா பார்க்க போனா இது ரொம்ப நல்ல ஒரு திட்டம். அதான் கேட்கிறேன். இதே காங்கிரஸ் அங்க ஆட்சியில இருந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்கன்னா இவங்க எல்லாம் ஆதரிச்சிருப்பாங்க. அது இல்லாததுனால இதுல இன்னொரு பெரிய சிக்கல் இருக்குதுங்க. அதுதான் வந்து எனக்கு கேட்டா இந்த மாநில கட்சிகள் இதை எதிர்ப்பதற்கு, ஒரு சில மாநில கட்சிகள் எதிர்ப்பதற்கு காரணமா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உத்தரப்பிரதேசம் எடுத்துக்காங்க, அதுல வந்து அதுக்கு ஒரு தேர்தலில் வந்து காங்கிரஸ் கைட்டி விட்டாங்க, மாயாவதி அவர்களுடைய அகிலேஷ் கூட்டணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 24 காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கினாங்க பாராளுமன்ற தேர்தலில். இப்போ அந்த சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் வந்தப்போ அந்த 9 சீட்ல ஒரு சீட் கூட கொடுக்க மாட்டோம்ட்டாங்க. சரி, மொத்தம் 9 சீட்ல இவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு 5 கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் 4 கொடுங்க, நீங்க 5 எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அவரு என்ன பண்ணிட்டாரு, கடகடன்னு முதல்ல ஒரு 6 சீட்டுக்கு வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க. இவங்களுக்கு உடனே கோவம் வந்துச்சு. அது யார்? அது அந்த
கலகலப்புல சொல்லுவாங்க, அமிதாப் அங்கிளுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி. நான் இது மாதிரிலாம் பண்றீங்க, பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்க, சரிப்பா 9 சீட்டையும் நாங்களே ஆளை அனௌன்ஸ் பண்ணிடுவோம் சொல்லிட்டு அவர் கூட்டணி கட்சிகளோட அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க. சமீபத்தில் ராம்கோபால் யாதவ் அவர்கள் நினைக்கிறேன் எஸ்பியில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர், அவர் சொல்றாரு, இது பாருங்க, ராகுல் காந்திலாம் ஒரு வின்னர் கிடையாது, இஸ் அ லூசர். என்ன 2 பேரும் சேர்ந்தாதான் ஓரளவுக்கு பாஜகவை தோக்கடிக்க முடியும் அப்படின்றனால தான் அவங்களோட சேர்த்து வச்சுக்கிறமே தவிர மற்றபடி அவரால் ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டார். இப்போ நீங்க சட்டமன்ற தேர்தல் தனியாக நடக்குது, பாராளுமன்ற தேர்தல் தனியாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மாநில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சரி ரைட்டு, எப்படியும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர போகிறது கிடையாது, அதனால அந்த ஓட்டு நமக்கு ஏதோ அவங்க ஒரு 3% 4% வச்சிருப்பாங்க, அது வந்தா பாஜகவை ஜெயிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் தொலைதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க, பாஜகவுக்கு அதிக இடங்களை கொடுத்து விடுகின்றார்கள். சரி, ஆனா சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது பாராளுமன்றத்தில் கொடுத்த அளவுக்கு சட்டமன்ற தேர்தலில் கொடுப்பாங்களா? இப்போ காங்கிரஸுக்கு வந்து ஒரு 10 சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பேசின வச்சு புது கேள்வி ஒன்று பிறந்துருச்சு இடையில, பிறக்கட்டும், அதை அப்படியே வச்சு வைங்க, பேர் வைக்கலாம். இப்போ அந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்காங்க, கிட்டத்தட்ட 10 சீட்டு கொடுத்தாங்களா காங்கிரஸுக்கு? ஆமா. சரி, அப்போ ஒரு எம்பி சீட்டுக்கு 6 எம்எல்ஏ சீட்டு. சரி, அப்போ அதே ப்ரொபோர்ஷன்ல சட்டமன்ற தேர்தலில் 60 கொடுப்பாங்களா? எனக்கு பதில் சொல்லுங்க. அப்போ அதுக்கு தனி ஃபார்முலா, இதுக்கு தனி ஃபார்முலா அப்படின்னு வச்சிருக்காங்க. அண்ட் மாநில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் தான் அவங்களுக்கு முக்கியம். 2த்தையும் ஒண்ணா வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திமுக மட்டும் இல்ல, அதிமுக கூட்டணி இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுன்ற நிலைமை. அப்போ அந்த கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, அதை வருங்க, எஸ்பெஷலி காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள், நாங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வர போறது கிடையாது, அது எங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க இல்லைன்னா நீங்க ஜெயிக்க முடியாது, அதனால என்ன பண்ணுங்க, அங்க 10 கொடுங்க, இங்க 60 கொடுங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க? அந்த நேரத்துல கூட்டணியை உடைக்கவும் முடியாது. புரியுதுங்களா? அந்த பாயிண்ட் தான். அப்ப பாராளுமன்ற தேர்தலும் ஊத்திக்கும், சட்டமன்ற தேர்தலும் ஊத்திக்கும், பாஜக உள்ள வந்துரும். நீங்க 2த்தையும் ஒண்ணா வச்சு போட்டீங்கன்னா அப்ப காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணுவாங்க. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்ப்பதற்கு காரணம் பாஜக மீது இருக்கும் பயம் கிடையாது, காங்கிரஸ் மீது இருக்கும் பயம்னு எனக்கு தோணுது. அவங்க இந்த மாதிரி டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த நேரம் சரிதானே, அந்த பயம் சரிதானே. ஓ, அப்ப உங்களுக்கு காங்கிரஸ் மேல பயம், திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில இருக்குது, சட்டமன்ற தேர்தலாம் சப்போஸ் எதிர்க்கட்சி அவங்க அதிமுக கூட போயிடுறாங்க, அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப 2 ஒண்ணா வச்சுட்டீங்கன்னா அந்த டிமாண்ட் வரும், இந்த பயம் வரத்தானே செய்யும். கரெக்ட் தானே? அப்ப காங்கிரஸ் மேல இருக்க பயத்தினால தான் இந்த திட்டத்தை எதிர்க்கிறீங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டு போயிருங்க. காங்கிரஸ்ல பாஜக தானே இல்ல கேம் ஆடுது. நீங்க கேம் ஆடட்டுங்க, பயம் யார் மேல? நீங்க தானே சொன்னீங்க பயம் யார் மேல, சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. என்னப்பா காங்கிரஸ் தான் அந்த இடத்துல இருக்குது, காங்கிரஸ் மேல தானே பயம். அப்ப காங்கிரஸ் மேல பயம் வச்சுக்கினா பயந்துக்குன்னு கூட்டணி வைக்கிறது எப்படி? ஒரு பக்கம் ரைடு நடக்கும், ஒரு பக்கம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும், சீட்டு வாங்கிட்டு போற மாதிரி. இதெல்லாம் பண்ணது காங்கிரஸ் தான், பாஜக கிடையாது. அப்படி இருக்குச்சே நீங்க காங்கிரஸ் மேல பயத்தை வச்சுக்கின்னு பாஜக மேல பழிய போட்டா நியாயமா கோபால்? எனக்கு பதில் சொல்லுங்க அரவிந்த். ஓகே சார், இந்த கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு கடைசி ஒரே ஒரு பதில் மட்டும் வேணும் இதுக்கு. இப்போ 2 எலெக்ஷன் இருந்தது, சட்டமன்ற தேர்தல் ஒரு வாட்டி இருந்தது, நாடாளுமன்ற தேர்தல். இந்த மீடியா, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவங்களுக்குலாம் நிறைய வேலை இருக்கும் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இப்போ ஒரே டைம் வச்சுட்டா 4.5 வருஷம் இருக்கணுமே, 5 வருஷம் சும்மா இருக்கணுமே. இந்த நிலைமை என்ன, குறிப்பா ஊடகங்கள் நிலைமை? நாமளும் வந்து இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க, கூட்டணி மாறுமா, அப்படி இப்படின்னு நிறைய போட்டு பேசிட்டு இருப்போம். அதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம பொழப்பு கை வைக்கிற மாதிரி. அப்போ இவங்களுடைய வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படின்றதுக்காக அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்றது உங்களுடைய இல்ல. இதுல ஏதாச்சும் ஊடகங்கள் ரோல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லைனாலும் அது என்ன ஒன்று பழமொழி சொல்லுவாங்களா, ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கினாங்க அப்படின்னு, அந்த மாதிரி பண்ணிட்டு போயினே இருக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இதை நம்பிதான் அப்படின்னு கிடையாது. அதனால அப்படியே நீங்க சொன்னாலும் அதுக்காக வந்து நாட்டோட முன்னேற்றத்தை தடை பண்ணணுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா அப்ப ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே உடை, ஒரே உணவு, எல்லாமே ஒரே ஸ்கீம்ல வந்துருமா? இப்போ ஒரே மதம்னு யார் சொன்னாங்க? என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? எனக்கு பதில் சொல்லுங்க. அடுத்தது ஒரே மொழின்னு சொன்னீங்க. சொல்ல போனா அந்த புதிய கல்விக் கொள்கையில என்ன சொல்றாங்க, தாய்மொழியில கற்றுக் கொடுங்க அட்லீஸ்ட் 8வது வரைக்கும். நீங்க இங்கிலீஷ் மீடியம்னு வேற லாங்குவேஜை கொண்டு வந்து திணிக்காதீங்க. ஏன்னா நம்ம பேசுறதுன்றது யோசிச்சு பேசுவோம், யோசிக்காம வாயில வந்து இப்ப ஒரு சில அண்ணன்கள் மாதிரி பேசுறதுக்கு நான் ஆள் இல்லைங்க, யோசிச்சு தான் நம்ம பேசுவோம், ரைட்டா? அப்ப யோசிக்கும் போது அடிப்படையில் நம்ம தாய்மொழியில தான் யோசிப்போம். வேற லாங்குவேஜில் பேசணும் அப்படின்னு சொன்னா
அப்போது முதல்ல நம்ம அதில் யோசிச்சு அப்புறம் அப்படியே டக்கு 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 டக்குன்னு நம்ம மற்ற மொழியில் பேசுகிறோங்க. அட்லீஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் தாய்மொழி. அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, வேறு மாநில மொழி, அது ஹிந்தி தான் இல்லை, வேறு மாநில மொழி கற்றுக்காங்க. நீங்கள் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க தெலுங்கு கற்றுக்கலாம், கன்னடம் கற்றுக்கலாம். ஏன் தமிழ்நாட்டிலே தெலுங்கு பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சரி, இதே சென்னை மாநகரத்தில் தெலுங்கு பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அந்த மாநிலங்கள் பிரிக்கப்படும் போது மதராஸ் மனதேன்னு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது தெரியுமா உங்களுக்கு? திருப்பதியை கொடுத்துட்டு நம்ம மெட்ராஸை இங்கே தக்க வச்சுக்கணும். அடுத்தது ஆங்கிலம், 3 மொழின்னு சொல்கிறாங்க. ஒரே மொழின்னு என்றைக்குமே சொன்னதில்லை. சரி, அடுத்தது ஒரே உடை. அப்படி வெளில போங்க. சரி, நம்ம அந்த அரசு பள்ளிகள்லாம் இருக்கு. ஆமாம், யூனிஃபார்ம். அதில் வந்து ஆண்களுக்கு என்ன யூனிஃபார்ம்? பேண்ட் சொக்கா. பெண்களுக்கு என்ன யூனிஃபார்ம்? சுடிதார் கொடுத்துருக்காங்க. அது நம்ம உடைய. நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போதெல்லாம் பாவாடை தாவணி. சிவாஜி படம் பார்த்தீங்களா? சிவாஜினா ரஜினி நடிச்சு. அதில் என்ன சொல்றாரு சிவாஜி, பாவாடை தாவணி பார்க்கணும்னா நீ யாழ்ப்பாணம் தான் போனோம் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார் விவேக். இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் கூட அவங்க அந்த உடை போடுறது கிடையாது. சரி, பாவாடை தாவணி இதுதானங்க நம்ம உடை. சுடிதார் வடக்குல இருக்கவங்களுடைய உடை. இப்ப நம்ம அதை தானே யூனிஃபார்மா வச்சுருக்கிறோம். யூனிஃபார்மா எல்லா இடத்துலையும் அதுதான் யூனிஃபார்மா இருக்கு. இப்ப சொல்லுங்க, அந்த ஒரே உடை அப்படின்றத கொண்டு வந்தது பாஜகவா இல்ல நீங்களா? உணவு. சரி, இது பாத்தீங்கன்னா என் தொட்டில் என்ன வேண்டும், அது என் உரிமை. நம்ம உரிமைலாம் இல்லைங்க. டாக்டர் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுப்பாரு, இந்த பேரு பிபி இவ்வளோ ஏறி, மருத்துவரின் உரிமையாது, சுகரு இவ்வளோ ஏறிக்குது, அப்புறம் கொலஸ்ட்ரால் இவ்வளோ இருக்குது, நீ இதெல்லாம் தின்னக்கூடாது அப்படின்ட்டு ஒரு 4 ஐட்டம் கொடுப்பாரு, இதைத்தான் திங்கலாம் அப்படின்னு. நம்ம வந்து முயலை திங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டா முயல் என்ன திங்குதோ அதை மட்டும் தான் நீ திங்கணும் அப்படின்வாங்க. முயலெல்லாம் தின்னக்கூடாது அப்படின்வாங்க. காய்கறி தின்னு, கீரையை தின்னு, விட்டா புல்ல கூட தின்னுன்னு சொல்லிடுவாங்க பொழுது. ஆனா இன்னைக்கு அருகம்புல் தின்னுக்கிறோம் நம்ம. சரியா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வீடுகள்ல இந்த சப்பாத்தி, அது நார்த்தில் ரொட்டின்னு சொல்லுவாங்க, நம்ம சப்பாத்தின்னு சொல்லுவோம். அதுவும் அந்த காலத்துலலாம், அது எங்கள் வீட்டில் மட்டும்தானா இல்லை எல்லார் வீட்லையுமா எனக்கு தெரியலங்க, அந்த சப்பாத்தின்னு பண்ணால் அப்படியே தட்டியாக இருக்குதுங்க. அது நமக்கு அது பண்ண தெரியாது இல்லையா? அதை வேற அப்படி கிழிச்சு கடிச்சு, இந்த நம்ம அவர் யாருங்க, நெப்போலியனா ராஜகிரண் ஒரு கடிப்பார் பாருங்க, அந்த மாதிரி வந்து சப்பாத்தியை கடிச்சு தின்னு என்னைக்காவது ஒரு நாள் தான் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே பல பேர் சப்பாத்தி தான் சாப்பிட்டுக்கிறாங்க. இன்னைக்கு எந்த ஹோட்டல் போனாலும் ரொட்டி, சப்பாத்தி, ஃபுல்கா அப்படின்றது வந்து கட்டாயம் இருக்கும். இட்லி இருக்குதோ இல்லையோ ரொட்டி இருக்கும். சரி, என்ன காரணம்? சுகர் வந்துச்சுப்பா, வேற பிபி வந்தவன், சுகர் வந்தவன், இவன்லாம் எனக்கு பாடி கார்டு, நீங்கெல்லாம் எப்படா பாச்சா கிட்ட இருந்தீங்க அப்படின்னு ஒரு சந்தானம் கேட்பார்ல, அந்த மாதிரி. அப்போ இன்னைக்கு இங்க கோதுமாவு ஏராளமா விக்குது, எல்லாரும் ரொட்டி துண்ணுக்கிறோம். ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து பஜ்ஜி, போண்டா, வடை, இன்னைக்கு பானிபூரி தான் திங்கிறோம். உண்டா இல்லையா? ஆமா. அப்போ இதெல்லாம் எப்படி பாஜக கொண்டு வந்து திணிச்சாங்களா பானிபூரிய? எனக்கு பதில் சொல்லுங்க. ஏன் வானான்னு போக வேண்டியது தானே நீங்க? நான் பானிபூரியெல்லாம் தின்ன மாட்டேங்க. எனது தமிழ்நாட்டு உணவு இட்லி தோசை இருக்குதா, கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஏன் வந்து பரோட்டா நம்ம தமிழ்நாட்டு உணவா? நீங்க பதில் சொல்லுங்க. அதுலயும் அந்த பரோட்டா வந்து மைதா மாவுல செய்து, மைதா மாவு வந்து உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனாலும் பரோட்டா சால்னா தானே நம்ம விரும்பி சாப்பிட்டுக்கிறோம். சார், எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கீங்க. ஒரே உடைக்கும் பதில் வச்சிருக்கீங்க, ஒரே உணவு, ஒரே மொழி, எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கீங்க. ஒரே குடும்பம், ஒரே பிள்ளைன்னு வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? அதாவதுங்க, இன்னைக்கு இந்த அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்வது அப்படின்றதெல்லாம் அந்த காலத்துல இருந்ததுங்க. சரி, நான்லாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது முதல்ல வந்து 3 குழந்தைகள்னாங்க, அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னாங்க, அப்புறம் வந்து நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னாங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாரு நாம் இருவர் நமக்கே ஒருவர் அப்படின்லாம் வந்துருச்சுங்க. இன்னைக்கு வந்து எல்லாரும் அந்த மாதிரி அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்வது கிடையாது. ஏன்னா கீழ்மட்டத்தில் இருக்கவங்களா இருந்தாலும், ஏழை எளிய விடுமுறை மக்களாக இருந்தாலும், நம்ம பிள்ளைங்கள படிக்க வைக்கணும், நாம தான் இந்த மாதிரி இருக்கோம், அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அண்டு எல்லாரும் பசங்களை வந்து இந்த தனியார் பள்ளியில் சேர்க்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. காசு அதிகமாகுதுங்க. அதனால் நீங்கள் பாட்டுக்கு ஒரு 4-5 பெற்று போட்டிங்கன்னா கட்டுப்படி ஆகுதுங்க. குழந்தைங்களை நீங்கள் வந்து சரியாக வளர்க்க முடியாது. அதனால் யாருமே வந்து அந்த மாதிரி வசன்னு பெற்றுக்கிறது கிடையாது. பொருளாதார நிலைமை அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இது சொன்னால் ரூல் வந்துடாது இல்லை, ரூல் எல்லாம் வராது.
யோசிச்சு பாருங்க, 90s கிட்ஸு இன்னைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன கஷ்டப்பட்டுங்கிறாங்க தெரியுமா? அது நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா இல்லை ஓரளவுக்கு அது செட்டில் ஆன பிறகு தான் கல்யாணமா, அது வந்து ஒரு அரை குறையாக செட்டில் ஆகிருந்தாருன்னா செட்டில் ஆன பிறகு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்றாங்க. ஸ்கூலில் கொண்டு வந்து விடும்போது அது அப்பாவா தாத்தாவான்னு டவுட்டாக இருக்குதுங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க? 6 டிஜிட்ல சேலரி வேணும்ன்றாங்க. இவ்வளோலாம் இருக்குது. அதனால ஒரு குழந்தை அப்படின்லாம் யாரும் சொல்லலை. அது பொருளாதார நிலைமைகள் தான் தீர்மானிக்கிறது. பட் பொருளாதாரத்தில் மேலே போக போக குழந்தை பெற்றுக்கிறதே ஏன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல நான் பார்க்குறேன் அரவிந்த், பாருங்க, நாம சம்பாதிப்போம், நாம சந்தோஷமா இருக்கும், எதுக்கு குழந்தை அப்படின்னு கேட்கிற ட்ரெண்ட் ஒன்று உருவாகின்னு இருக்குது. அதனால அந்த மாதிரிலாம் வராது, கவலைப்படாது. அதுதான் நான் கேட்டேன். அல்ல, அதுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இல்லை இதை பாருங்க, நாட்டில் எவ்வளோ ஏழை எளிய மக்கள் இருக்காங்க, அதனால நாம வேற அந்த பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படின்னு. நான் சொன்ன, பேசாம நீங்களும் இங்கேருந்து கிளம்பி எங்கேயாவது போயிடுங்களேன். பாப்புலேஷனே இல்லாத நாடுகள் எங்கேயோ இருக்கு, அங்கே போயிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் இங்கேயாவது வந்து அந்த கூட்டம் குறையும், எப்படி வசதி அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்க கேள்வி இவ்வளோ என்ன சொல்றது, ஈஸியான கேள்வியா இருந்தா, தம்பி நான் 6 அடிக்கிற மாதிரி நீங்க பாலை போட்டீங்கன்னா 6 டபுள் 6 அடிப்பேன். நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க? அதனால இவ்வளோ எல்லாத்துக்கும் பதில் இருக்கு அப்படின்னா உங்க கேள்வி அந்த மாதிரி இருக்குது. இந்த கேள்விகளை கேட்பவர்கள் அந்த மாதிரி கேட்குறாங்க, அவ்வளோதான். சரியான பதில் கொடுக்கறதுக்கு இடத்துல அவங்க அந்த கேள்வியை கேட்கல. கேட்டா 6 வரும். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து மக்களுக்கு புரியும் வகையில் நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே போன்று அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அரவிந்த். அப்போ இது வரைக்கும் நான் புரியாமல் பேசினேன் அப்படின்னு குத்தாம குத்துற நடக்கட்டும். நன்றி அரவிந்த்.